எனக்கு பொண்ணு பார்க்க சொல்ல எல்லா வேலையும் என் பொண்ணு பாப்பான்னு சொல்லி குத்தாங்க. அவங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான். எல்லா வேலையும் நான் செய்கிறேன், அவள் பார்த்துக்கின்னு தாங்கிறான். காலையில் ஏந்தமா வாசல் தெளிச்சமா ஒரு கோலம் போட்டமான்னு இருப்பாங்க எல்லா வீட்லேயும் பொண்ணுங்க. ஆனால் என் வீட்டில் நான் தான் ஏந்தி எல்லா வேலையும் செய்கிறேன் தெரியுமா. டீ போட்டு அவளான்னு இதில் குத்து சுட சுட பெட் காப்பி குத்து தான் அவளை எழுப்பணும். பார்த்துங்க. வீடு தொடங்கணும், வீடு பெருக்கணும், நானே துணி துவச்சி நானே எடுக்கணும். எந்த வேலையும் செய்யறதுக்கு எதுங்க ஒரு பொண்டாட்டிய? எதனா அவங்க அம்மாட்ட போய் சொல்லலாம், என் பொண்ணா நல்லா செய்வாளா அப்படின்றாங்க. அப்போ நேரத்தில் எப்படி தெரியுமா, பச்சை மிளகா பாயாத்து வாயில் வச்சா மாதிரியே இது தெரியுமா. பெருமையாக சொல்லுவாங்க அவங்க அம்மா அவங்க பொண்ணை பற்றி. அப்புறமா தான் தெரியும், எங்கள் வீட்டையாவது 7 மணிக்கு ஏந்துக்கிறாங்க, அவங்க வீட்லாம் 10 மணிக்கு தான் ஏந்துப்பாங்க பற்றி. அந்த அளவுக்கு அவங்க அம்மா வச்சுக்கிறாங்க சரிங்களா. எல்லா வேலையும் நானாங்க செய்யணும். ஒரு வீட்டுக்கான வேலைக்கு போவந்தால் சம்பாதிச்சு பணத்தை தான் கொடுப்பாங்க. வீட்டாண்டா வீட்டு வேலைலாம் கொடுவா செய்து கிடப்பாங்க. அடையாங்க நீங்கள் வேற எதனா என் பொண்டாட்டி எது நான் சொல்லிட்டுன்னு வச்சுக்க, கையில் நாகுது அப்படியே தடிக்கிறான். வெளில சொல்ல முடியல எதுவும். வெளில சொன்னால் 4 பேர் சிரிப்பான், யாராவது சொல்லுவானா ஏன் இந்த வேலை செய்ய, என்னை நல்லா பார்த்துப்பு தான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து என்னை வேலையிடுறீங்க அப்படின்றான். யாராக இருந்தாலும் இப்போ பொண்ணு பார்த்து நல்லா பார்த்தப்போ தான் சொல்லுவாங்க. அதனால் அதை சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேற்றுறாங்க. ஏன்னா சொன்னால் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், வரதட்சணை கொடுமை, எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். அது பயந்து எல்லா வேலையும் நான் செய்து நிற்கிறேன். அடாங்க அவளுக்கு துணி மொத்தமே நான் தாங்க துவைக்கிறேன். வெளில சொன்னால் 4 பேர் சொன்னால் சிரிப்பாங்க, கடுப்பாகுதுங்க. அறிவில்லாத போய் பொண்ணு கட்டு நான் அவஸ்தைப்படுறேன் பாரு. ஏங்க உங்களுக்கு தெரியாது, டெய்லி ஒரு நாள் போத்து ஒரு வருஷம் போற மாதிரி இருக்குது தெரியுமா. உண்மைதாங்க. நீங்க ஒன்னா சிரிப்பீங்க இதெல்லாம் நினைச்சு. ஐயோயோ சாமி, தலை மேல துணி போட்டுன்னு எங்கன்னா கிளம்பி ஓடிடலாமான்னு இருக்குது. அங்க கம்பெனி தான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரணும் பார்த்தா இங்க நினைச்சு வீட்டை நினைச்சுக்கிறேன், கம்பெனில போய் என்ன வேலை செய்யுதுன்னு. கம்பெனில நினைச்சுக்கிறேன், வீட்டுல போய் எப்போ துணி துவைக்கிறது, எப்போ சாப்பாடு ஆகுறது. இங்க வந்து நினைச்சுக்கிறேன், கேஸ் காலி ஆயிட்டா கூட நான் புக் பண்ணேன், நானே போய் எத்தாரணும். அப்ப எதுங்க ஒரு பொண்டாட்டி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ஏங்க தயவுசெய்து சொல்றேன், பொண்ணு அவங்க அப்பா அவங்க அம்மா பொண்ணை பத்தி பெருமையா சொன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. பொண்ணு வீட்டு இருந்து 3வது வீட்டை போய் கேளுங்க அந்த பொண்ணு எப்படின்னு. அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க தெரியுங்களா. நான் மாட்டின்னு அவஸ்தைப்படுறேங்க. வானங்க.